ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோனா சந்துரு சேனல். இன்னைக்கு நம்ம எந்த கோவில் பற்றி பார்க்க போகிறோம்னா, குழந்தை வரம் தரும் கர்ப்ப ரக்ஷம்பிகை அம்மன் கோவிலை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம திருக்கருக்காவூர் கர்ப்ப ரக்ஷம்பிகை அம்மனை பற்றி பார்க்கலாம். முன்னொரு காலத்தில் ஒரு தம்பதி குழந்தை பேர் இல்லாமல் இருந்துட்டு வந்தாங்க. அவங்க கர்ப்ப ரக்ஷம்பிகை அம்மனையும் முல்லைவனநாதரையும் வேண்டி தவம் இருந்தாங்க. அந்த அம்மனோட அருளால் அவங்க கரு ஊட்டுறாங்க. அப்போ ஒரு முனிவர் விட்ட சாபத்தினால அவங்களோட கரு கலை இருந்தது. அப்போ அவங்க கர்ப்ப ரக்ஷம்பிகை அம்மன் கிட்ட வேண்டிக்கிட்டாங்க. அம்மன் அவங்களோட கருவை ஒரு குடத்துல வச்சு காத்துட்டு வந்து அந்த கரு ஒரு குழந்தைய உருவான பிறகு அந்த குழந்தைய அந்த தம்பதியர்கிட்டயே ஒப்படைச்சிட்டாங்க. அன்னையிலிருந்து தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு கருவை உருவாக்கி உருவான கருவை கலையாமல் காத்தருவாள் கர்ப்பரக்ஷம்பிகை. இந்த அம்மன் இப்போ நம்ம சென்னை கோடம்பாக்கத்துல ஸ்ரீ கர்ப்ப ரக்ஷாம்பிகை சமேத முல்லைவனநாத திருக்கோவில்ல நமக்கு காட்சி கொடுத்துட்டு வராங்க. இந்த கோவிலோட ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா, குழந்தை பேரு வேண்டி வரவங்க இந்த அம்மனுக்கு நெய் அபிஷேகம் பண்ணி அந்த நெய்ய தம்பதியர்களா 48 நாட்கள் சாப்பிட்டு வரும்போது குழந்தை பேரு உண்டாகுன்றது ஐதீகம். அது மட்டும் இல்லாம சுகப்பிரசவம் நடக்கணும்ன்றவங்க இந்த அம்மனுக்கு எண்ணெய் அபிஷேகம் பண்ணி அந்த எண்ணெய தன்னோட வயிற்றுல தடவி வரும்போது அவங்களுக்கு சுகப்பிரசவம் நடக்கும்ன்றது நம்பிக்கை. இந்த அம்மனுக்கு மாதத்தில் வரும் 3வது வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு வளகாப்பு நடத்துவாங்க. அந்த வளகாப்புல குழந்தை பேரு வேண்டி வரவங்க அந்த வளகாப்புல கலந்துக்கிட்டு அம்மனுக்கு கொடுக்குற அந்த வளையல் பிரசாதத்தை நம்ம வாங்கிக்கும் போது நமக்கு குழந்தை பேரு உண்டாகுன்றது ஒரு நம்பிக்கை. இந்த கோவில வெள்ளி தொட்டில இருக்கு. குழந்தை நல்லபடியா பிறந்துச்சுன்னா வெள்ளி தொட்டில இட்டு எடுத்துக்கிறதா பிரார்த்தனை பண்ணிக்கலாம். இந்த கோவில பாத்தீங்கன்னா அஷ்டசக்தி நாகத்தம்மனும் இங்க இருக்காங்க. இவங்க நாகத்தம்மன் புத்து வடிவிலையும் இருக்காங்க. இந்த கோவில்ல முல்லைவனநாதரோட இங்க கர்ப்பரக்ஷாம்பிகை அம்மன் காட்சி கொடுத்துட்டு வராங்க. இங்க பாத்தீங்கன்னா சப்த கன்னியர்களும் இங்க இருக்காங்க. அதுக்கப்புறம் பால முனீஸ்வரர் இருக்காரு, கால பைரவர் இருக்காரு, அப்புறம் வாராகி அம்மன் இருக்காங்க, முப்பத்தம்மன் இருக்காங்க, பச்சையம்மன் இருக்காங்க, செம்பு முருகன் இருக்காங்க. இந்த கோவில நிறைய தெய்வங்கள் இங்க இருக்காங்க. இந்த கோவிலுக்கு நான் போயிருக்கும் போது அந்த கோவில் இருக்க குருக்கள் என்கிட்ட சொன்னார். அவருக்கு நடந்த எக்ஸ்பீரியன்ஸே இந்த கோவிலோட அம்மனோட நெய் பிரசாதம் சாப்பிட்டு தான் அவங்களுக்கே குழந்த பிறந்துச்சான். ஸோ கண்டிப்பாக நம்பிக்கையோடு வாங்க. திருக்கருக்காவூர் கோவிலுக்கு அவ்வளோ தூரம் போக முடியாதவங்க இங்கே நம்ம சென்னையில் வடபழனிக்கிட்ட தான் இருக்குது இந்த கோவில். கண்டிப்பாக ஒரு முறை வாங்க, எல்லாமே நல்லதே நடக்கும். நம்பிக்கையோடு வாங்க, குழந்தை பேர் கண்டிப்பாக கிடைக்கும். நான் லொக்கேஷன் கீழே டேக் பண்ணுறேன். நம்ம கடவுள்கிட்ட வைக்கிற வேண்டுதல் என்றைக்குமே வீண் போகாது. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கண்டிப்பாக நடக்கும். நம்ம கர்ம வினைகளுக்கு ஏற்ற மாதிரி அது நடக்கும். ஆனால் நிச்சயமாக நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.